சின்னஞ்சிறிய என் செல்ல குழந்தைகளா, இப்ப நம்ம ஒரு ரொம்பவே புத்திசாலி ஆமையோட கதைய கேட்கப் போறோம். இந்த கத ஒரு மாய கிணறு பத்தியதும் தான். நம்ம ஆமை நண்பன் ரொம்ப பொறுமையா, நிதானமா யோசிச்சு வேலை செய்றவர். ஒரு நாள் நம்ம புத்திசாலி ஆமை காட்டுல நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மறைவான இடத்துல ஒரு பழைய கிணறு கண்ணுல பட்டுச்சு. அந்த கிணறு பார்க்க ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு. யாரும் அத அதிகமா பயன்படுத்தின மாதிரி தெர்ல. நம்ம ஆமை கிட்டக்க போயி அந்த கிணத்த மெதுவா சுத்தி பார்த்துச்சு. அப்போ கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன மினுமினுப்பான ஒளி வந்துச்சு. ஆமைக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அடடா! இது என்ன புதுசா இருக்கே! அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுச்சு. ஆம இன்னும் கிட்டக்க போயி கிணத்துக்குள்ள மெதுவா எட்டி பார்த்துச்சு. அங்க தண்ணி வழக்கமா இருக்கிற மாரி இல்ல. ரொம்ப பிரகாசமா, அழகா மின்னிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஆமைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. இது சாதாரண கிணறு இல்ல. இது ஒரு மாயக் கிணறு. அந்த மாயக் கிணறு யாருக்குமே நல்லது செய்யாதவங்களுக்கு ஆசைப்பட்டத கொடுக்காதுன்னு அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்ட மாதிரி ஆமைக்கு தோணுச்சு. இந்த கிணற்றோட சக்தி நெறைய பேருக்கு தெரியல. பக்கத்துல நெறைய காட்டு விலங்குகள் தாகத்துல சுத்திட்டு இருந்துச்சுங்க. ஆனா கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல. நம்ம புத்திசாலி ஆமைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது உடனே பக்கத்துல ரொம்ப தாகத்தோட இருந்த ஒரு மான பாத்துச்சு. இந்த மானுக்கு உதவி செய்யலாம்னு நெனச்சுச்சு. அது மெதுவா தன் வாயால கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த மானுக்கு குடுத்துச்சு. மான் தண்ணிய குடிச்சதும், மாயக் கிணத்துல இருந்து இன்னும் பெரிய பிரகாசமான ஒளி வெளிவந்துச்சு. ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு நல்ல காரியம் செஞ்சதால அந்த கிணறு இன்னும் சக்தியோட மின்னுச்சு. அன்றிலிருந்து நம்ம புத்திசாலி ஆமை தினமும் அந்த கிணத்துக்கு வரும். தாகத்தோட வர்ற காட்டு விலங்குகளுக்கு அது கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து உதவி செய்யும். ஆமை எப்பவெல்லாம் உதவி செய்யுதோ, அப்பவெல்லாம் அந்த கிணறு இன்னும் பிரகாசமா மின்னும். பாத்தீங்களா குட்டீஸ்? நம்ம ஆமை எவ்வளவு புத்திசாலி. அது தன்னோட ஆசைய மட்டும் நினைக்காம, மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுச்சு. நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா, நமக்கு நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கும். இப்ப நல்லா தூங்குங்க செல்லங்களா.